இன்று நாம் கொண்டாடவிருப்பது அஞ்சனையின் மைந்தனும் வாயுவின் புத்திரனுமான பக்தியின் இலக்கணமாக திகழும் அனுமனின் பிறந்த நாளான அனுமன் ஜெயந்தி. அனுமன் என்பவர் வெறும் வானர தலைவர் மட்டுமல்ல, அவர் சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர், அதாவது 7 சாகாவரம் பெற்றவர்களில் ஒருவர். அனுமன் ஜெயந்தி அன்று அவரை வழிபடுவது நமக்கு நீடித்த ஆயுளையும் அறிவின் தெளிவையும் பக்தியின் உறுதியையும் தரும் என்பது நம்பிக்கை. அனுமன் ராமாயணத்தில் ஸ்ரீராமரின் மிக சிறந்த சேவகனாகவும் தூதுவனாகவும் வலிமையின் வடிவமாகவும் திகழ்கிறார். வீரம், விவேகம், வினயம் ஆகிய 3இன் கலவையாக விளங்கும் அனுமன் தனது சக்தியை பற்றி தானே அறியாதவர். மற்றவர்கள் அவரை புகழ்ந்து பேசும்போதோ அல்லது பணிக்கு அழைக்கும் போது மட்டுமே அவர் தனது அளவற்ற ஆற்றலை வெளிப்படுத்துவார். சீதையை கண்டுபிடித்ததிலிருந்து சஞ்சீவி மலையை கொண்டு வந்தது வரையிலும் இவருடைய தியாகமும் சேவையும் ராமாயணத்தின் திருப்பு முனைகளாக அமைந்தன. அனுமன் ஜெயந்தி நாளில் பக்தர்கள் விரதமிருந்து ஆஞ்சநேயருக்கு வடைமாலை, துளசி மாலை, வெண்ணெய் காப்பு போன்ற அலங்காரங்களை செய்து வழிபடுவார்கள். அனுமனை வழிபடுவது நேரடியாக ஸ்ரீராமனை வழிபடுவதற்கு சமமாகும். இவரை வணங்கினால் சனி தோஷம், நவகிரக தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். மேலும் துணிச்சலையும் மன வலிமையையும் தரும். அனுமன் ஜெயந்தி அன்று நாம் சங்கீர்த்தனம் செய்து ராமநாமம் உச்சரித்து பக்தியின் லட்சியமான ஆஞ்சநேயரை வழிபட்டால் அனைத்து தடைகளும் நீங்கி ஞானமும் ஆற்றலும் பெருகும். வாழ்க வளம்.